ஃபேஷன்ல Dress எடுக்கணுமா? வெரைட்டியான டிசைன் அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ்ல பிரைஸும் கம்ஃபர்ட்டபிளா, ட்ரஸ்ட் வர்த்தியா, குவாலிட்டியான Dress பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ப்ளூ ஜாஸ்மின் ஃபேஷன்னு ஒரு ஆன்லைன் செல்லிங் வெப்சைட் இருக்கு. இங்க உமன்ஸுக்கான குர்த்திஸ், சுடிஸ், பிளாசோஸ், சல்வாஸ், அது மட்டும் இல்லாம Dress மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்கு. ஃபர்தர் என்கொயரிஸ்க்காக ப்ளூ ஜாஸ்மின் ஃபேஷனோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. என்ன சேட்டு இங்கே நின்றுட்டு இருக்க? அம்மாட்ட ஏதோ கோச்சிட்டு வந்துட்டியா? அப்பா எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அப்பா அது என்னாச்சு தெரியுமா? அம்மா இந்த டைம் பரதநாட்டியம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். சூப்பர் டி. அப்பா வந்தானே காட்டு. இந்த டைம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினா டெடி பேர் வாங்கி தரேன்னு சொன்னீல, வாங்கி கொடுமா. அடுத்த முறை வாங்கிக்கலாமா? போ வாங்கி கொடுமா. என்ன புதுசா அடலாம் பிடிச்சிட்டு இருக்க? போய் படிக்கிற வழி பாரு போ. வாங்கி கொடுமா. சொல்றது காதுல விடுங்கள போ. அதான்ப்பா என் சேவிங்ஸ் எடுத்துட்டு நானே வாங்கிடலான்னு வந்துட்டேன். இதுக்காகமா கோச்சிட்டு வந்த? அப்பாட்ட சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்துருப்பேன்ல. சரி, இவ்வளோ தூரம் தனியாக தைரியமாக வந்துட்ட, போய் வாங்கியிருக்கலாம்ல. ஏன் நின்றுட்டு இருக்க? இல்லப்பா எனக்கு ரோடு கிராஸ் பண்ண பயமா இருக்கு. சேட்டு, அப்பா ஒன்று சொல்லட்டுமா? எப்பவும் எதுக்காகவும் பயப்படக்கூடாது, எதையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போ அப்பா உன்னை கூட்டு போகிறேன். இப்போ அப்பா கையை பிடிச்சிக்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பா கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு எனக்கு அவர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சாரு. ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பிப்பா. இனிமேல் இப்படி தனியாலாம் வரக்கூடாது சேட்டு. எது வேணாலும் அப்பாட்ட தான் கேட்கணும். எது சொல்ல நினச்சாலும் நீ அப்பாட்ட தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். போகலாமா? இப்போவும் எங்க அப்பா எனக்கு ஹீரோ தான். ஏன்னா இன்னமும் அவர் கையை பிடிச்சதான் நடந்துட்டு இருக்கேன். மா பசிக்குதுமா. இருடி கொண்டு வர, அலையாத. இன்னைக்கும் தோசையா? மா டெய்லி இதே சாப்பிட்டு சாப்பிட்டு தொண்டையில சிக்குதுமா. ஏண்டி டெய்லி ஒவ்வொரு மெனு கொடுக்கறதுக்கு இதென்ன வீடா ஹோட்டலா? பேசாம சாப்பிடு. நிறைய பேர் இது கூட இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா உனக்கு? இங்கே என்னம்மா பிரச்சனை? பா நீங்களே பாருங்கப்பா, டெய்லி தோசையே சமைச்சிட்டு இருக்காங்க. பேசாம அம்மா போட்டது சாப்பிடுமா. பா தோசை வேண்டாம்ப்பா, நம்ம வேணா வெளியே போய் சாப்பிடலாமா? என்னது வெளியே போய் சாப்பிடுவீங்களா? அப்ப இங்க சமைச்சு வச்சதெல்லாம் யார் சாப்பிடுறது? மரியாதைக்கு இதெல்லாம் காலி பண்ணிட்டு எந்திரிச்சா போதும். எனக்கு தோசையே வேணாம். ஏய், அந்த தோசை எனக்கு போடுறி. ஏய், கோச்சிட்டு போனது அவ. கோவத்தை எங்கிட்ட காட்டிட்டு இருக்க? தோசையை மரியாதையை வச்சு கொடு. ஹேய் ஹேய், பய போயாவா? நல்ல வேலை போடான்னு சொல்லல. போடா. சேட்டு, உங்க அம்மா தூங்கிட்டா. அப்போ பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுப்பா. பொலப்பு பொலப்பு பொலப்பு.
தெரியுதுப்பா. ஆமா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, லைட் போடுறேன். பேய் இல்ல, உங்க அம்மாதே அது. அம்மாவா? பா, மாட்டணும்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பா பாத்துக்கிறேன், வா. வெளியவா போயிட்டு வரீங்க? பயப்படாத பயப்படாத. பன் பேபி, உனக்கு பிடிச்ச பானிபூரி. பானிபூரியா? கவிட்டு போயிட்டா. எப்படி எப்படிப்பா? உங்க அப்பாவுக்கு உன்னையும் சந்தோஷப்பட தெரியும், உங்க அம்மாவையும் சமாளிக்க தெரியும். சரி, இந்த பார்சல் எப்ப வாங்கின? நீ எப்ப கைகளுக்கு போனையோ அந்த கேப்ல வாங்கிட்டனே. சூப்பர்ப்பா. சேட்டு, ஏன்டா முகம் வாடி போயிருக்கு? ஒன்றும் இல்லைப்பா. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ இருக்குன்னு. என்ன அப்பாட்ட சொல்லு. பா, நீ ஏதாச்சும் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கியா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? நீ அட்டன் பண்ணதில்லை. இதுக்கு நீ ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னு சொல்லியிருந்துருக்கலாம். இவ்வளோ பெரிய பில்டப்பு வேற. சரி சரி, இப்போ இன்டர்வியூவில் என்ன பிரச்சனை? பிரச்சனையே இன்டர்வியூ தான்ப்பா. பயமா இருக்குப்பா. என்னடா பயம்? அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியும். ஆனால் அவங்க கிட்ட பேசதான்ப்பா வரமாட்டேங்குது. என்ன வரமாட்டேங்குது? அதான் சொன்னேன்ல, கொஞ்சம் பயம்னு. நீயே சொல்லிட்ட கொஞ்சம்னு. அதை ஈஸியாக சரி பண்ணிக்கலாமேடா. ஒன்றுமே இல்லை, இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எதை பற்றி யோசிக்காத. இன்டர்வியூ பண்ணுறவர் அப்பா நினச்சிக்க, அப்பாட்ட எப்படி பேசியோ அதே மாதிரி பேசு. செலக்ட் ஆகிட்டா சந்தோஷம், செலக்ட் ஆகலைன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உனக்காக இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டுன்னு அர்த்தம்டா. எது நடந்தாலும் அப்பா நான் இருக்கேன், சரியா? தேங்க்யூப்பா. மிருதுலா, அப்பா, நான் செலக்ட் ஆயிட்டேன். ஏய், என் முதல் கண்ணீரின் விதையே, நான் காணாத உணர்வின் துளியே, என் முதல் முயற்சியின் வெற்றியே, நான் கொண்டாடி கொண்டாடும் உயிரே. வா வா மகளே, வருந்திய உள்ளம் உனக்காய் சிரிக்குதடி. வா வா மகளே, கலங்கிய கண்ணும் கவிதைகள் பாடுதடி. வா வா மகளே, வருந்திய உள்ளம் சிரிக்குதடி. வா வா மகளே, கலங்கிய கண்ணும் கவிதைகள் பாடுதடி. ஓ ஓ
மை ஃபர்ஸ்ட் சேலரி, மை ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்பா. லவ் யூ பா. தம்பி இந்த ரெண்டையும் பேக் பண்ணிருங்க. சாரி சார், இந்த பீஸ் பேக் பண்ண முடியாது. ஏன்? சாரி சார், இந்த பிராண்டில் ஒரு பீஸ் தான் இருக்குது, அதுவும் வேற ஒருத்தவங்க புக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே தம்பி, இதை மட்டும் பேக் பண்ணிருங்க. ஜிமிக்கி 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 பொண்ணு. ஏன் நில்றி? எங்கடி போயிட்டு வர? படத்துக்கு போயிட்டு வந்தேம்மா. மணி 10:30 இந்நேரத்துக்கு மேல என்னடி படம் உனக்கு? வேலை முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வர மாட்டியா? அதெல்லாம் நீ ஏமா கேட்குற? நான் அப்பாட்ட சொல்லிட்டு தான் போனேன். அப்பாட்ட சொல்லிட்டா போதுமா? என்கிட்ட சொல்ல வேணாமா? அதான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு உன்கிட்ட? உன்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. வர வர வாய் ரொம்ப நீளுது. ஆமா, அப்படிதான் நீளும். பாருப்பா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். என்ன அம்மாட்ட மரியாதை பேசியிருக்க? அம்மாட்ட சொல்லிட்டு போனா குறைஞ்சா வருவ. போமதில்ல மேல. நீ என்ன வெடிக்க வந்துட்டு இருக்க? போ. சேட்டு, ஐயோ எவ்வளவு கோவம். சரி தூக்கி போட்டுற வேண்டிதான். அப்பா எவ்வளவு வெயிட்டு. போட்டாச்சு, கோவம் போயாச்சு. சேட்டு, அப்பா ஏதோ கோவத்துல கத்திட்டா. சாரிடா. சும்மா இருப்பா, நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன். அப்பாட்ட சொல்லிட்டு போனா போதுமா? அம்மாட்ட சொல்லிட்டு போவேணாமா? அம்மாவுக்கும் உன் மேல அக்கறையும் பாசம் இருக்கும்ல. சும்மா சொல்லாதப்பா, நீ இருந்த மாதிரி ஒரு நாள் கூட அம்மா இருந்ததில்ல. அப்படிலாம் சொல்லாதம்மா. அப்பா ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் கழிச்சு தான் நீ பிறந்த. ஆனால் அந்த 5 வருஷமும் நானும் அம்மாவும் கஷ்டப்படாத நாளே இல்லை. உங்கள் பாட்டி வேறு அம்மாவை பார்த்து இது காய்க்கிற மரமோ காய்க்காத மரமோன்னு இதில் அத்து விட்டுட்டு வேறு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் அம்மாவை நானும் விட்டதில்லை, உங்கள் அம்மாவும் என்னையும் விட்டதில்லை. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அப்பாவுக்கு நம்பிக்கை இழந்துருச்சுடா. ஆனால் உங்கள் அம்மா போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத டாக்டரும் இல்லை. அதுக்கப்புறந்தே நீ பிறந்த. நீ பிறந்தோடனே அப்பாவை காட்டிலும் 100 மடங்கு சந்தோஷப்பட்டது உங்கள் அம்மா தான். அப்படி இருந்தும் அம்மா ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்னா, வீட்டில் யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கணும்ல, அதுதான். ஒன்றும் இல்லை, அப்பாட்ட இருக்க மாதிரியே அம்மாட்ட ஃப்ரீயாக பேசு, அப்பாட்ட இருக்க மாதிரியே அம்மாட்ட ஃப்ரெண்ட் யாரு, அவ்வளோதான். அம்மாவும் சந்தோஷப்படுவாள்ல. சரிப்பா. ஐயோ, உங்கள் அம்மா ஒரு அழுதுகிட்டு இருப்பா, அவளை போய் சமாதானப்படுத்துகிறோம், வா. மா பன் பேபி. மா. ஐயோ, என் அம்மா நல்லா கூப்பிடாதம்மா. நான் யாரு உனக்கு? உன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடுறதுக்கும் வேளா வேலைக்கு செஞ்சு போடுறதுக்கும் மட்டும்தானே நானு. நீ எங்க போற வரேன்னு கேக்குறதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இல்லல்ல. மாமாமா, சாரிமா. சாரி எல்லாம் சொல்லாதப்பா. நீ எவ்வளவு பெரிய ஆளு, என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்கலாமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. பேபி அவ குழந்தை,
அவட்ட போய் நம்ம கோவத்தை காட்டலாமா? அப்ப நானு நீ ஹனி பேபி. உங்க அம்மா இன்னும் சமாதானம் ஆகல போல. உனக்கு பானிபூரி வாங்கி தரவா? எல்லா டைம்லயும் பானிபூரி ஒர்க் அவுட் ஆகும் நினைக்காதீங்க. காளான் ஃப்ரை சிரிப்பு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. உங்க அம்மா சிரிப்பு வந்துருச்சு வந்துருச்சு. சூப்பர். பா வாங்கப்பா. இருமா. என்னப்பா? வண்டிலாம் வருதுமா, பயமா இருக்குல்ல. பா என் கையை பிடிச்சுக்கோங்கப்பா. வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தோ எல்லாத்தையும் இப்படி ரோட் கிராஸ் பண்ற மாதிரி ஈஸியா கடந்து போக எங்க அப்பா தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்பவும் எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. கண்ணும் கவிதைகள் பாடுதடி வா வா மகளே